இன்னொரு டீம் அந்த ஸ்க்ரூவை மேனுஃபேக்சர் பண்ண பூனேல இருந்த அந்த ஃபேக்டரிக்கு கால் பண்ணி அதில் இருந்த பார்கோட் மற்றும் மாடலை ஃபோட்டோ எடுத்து அனுப்பி அதை 2016 அல்லது அதுக்கு முன்னாடி எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் டெலிவரி பண்ணுங்கன்ற டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க குறிப்பிட்ட அந்த வருஷத்தில் அந்த மாடல் ஸ்க்ரூஸ் ஒரே பேட்சில் 450 பீஸை ரெடி பண்ணி மகாராஷ்டிராவில் இருந்த சில ஹாஸ்பிட்டலுக்கு 444 பீஸும் மீதி இருந்த 6 பீசஸை கேரளாவில் இருக்கிற சில ஹாஸ்பிட்டலுக்கு டெலிவரி பண்ணதாக சொல்லியிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் நடந்தது கேரளான்றதுனால முதல்ல கேரளாவில் எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் டெலிவரி பண்ணுங்கிற டீட்டெயிலை கலெக்ட் பண்ணி அவங்க கொடுத்த லிஸ்ட்டில் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணப்போ அதில் 3 பேர் ஆணாகவும் 3 பேர் பெண்ணாகவும் இருந்திருக்காங்க. இவங்க அத்தனை பேரோட அட்ரஸ் மற்றும் ஃபோன் நம்பரை ஹாஸ்பிட்டல்லேருந்து கலெக்ட் பண்ண போலீஸ் ஒவ்வொருத்தருக்கும் கால் பண்ணி விசாரிக்கும் போது அதில் 54 வயதான சகுந்தலான்றவங்களோட நம்பர் மட்டும் நாட் ரீச்சபிள் இருந்திருக்கு. இதனால நேரடியாக அந்த வீட்டோட அட்ரஸ்க்கு போன போலீஸ் அங்கே 2 குழந்தைங்களோட ஒரு பெண் இருக்கிறத கவனிக்கிறாங்க.